ஜேம்ஸ் கன்னோட ரீபூட்டட் டிசி நியூஸில் வரப்போகிற அந்த பேட்மேன் அண்ட் வண்டர் உமன் ஆக்டர்ஸ் யார்? இந்த டிசி ட்ரினிட்டின்னு சொல்லப்படுற சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமன் இந்த ட்ரையோ, இந்த காம்போ இல்லாட்டினா டிசி நியூஸே கிடையாது. ஏற்கனவே நம்ம ரீபூட்டட் ஜேம்ஸ் கன்னோட டிசி நியூஸில் டேவிட் காரன்ஃபிட்டை சூப்பர்மேனாக கேஸ் பண்ணி சூப்பர்மேன் மூவி ரெடி ஆகிடுச்சு, ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஜூலை 11 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பேட்மேனுக்கான மூவியை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பேட்மேன் த பிரேவ் அண்ட் த போல்ட் மூவி. அதுக்கப்புறம் வண்டர் உமனோட ஒரு ப்ரீக்வல் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பேரடைஸ் லாஸ்ட்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வண்டர் உமனை இது வரைக்கும் கேஸ் பண்ணல, வண்டர் உமனுக்கான எந்த சோலோ ப்ராஜெக்ட் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. நிறைய ஆக்டர்ஸை பேட்மேனாக கேஸ் பண்ண சொல்லி ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆலன் ரிச்சர்ட்சன் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பேட்மேனாக ஃப்ரீயாக கூட நடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜென்சன் எக்கிள்ஸை பேட்மேனாக கேஸ் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் பேட்மேனாக நடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் ஜென்சன் எக்கிள்ஸ் அண்ட் அலெக்சாண்டர் டெடாரியோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம டேவிட் காரன்ஃபிட்டோட சேர்ந்து அந்த டிசி ட்ரினிட்டியாக ஒரு ஃபேன் ஆர்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு இன்ஸ்டாகிராம் ஆர்டிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்சன் எக்கிள்ஸ் ப்ரூஸ் வேனாகவும் இருக்காரு, பேட்மேனாகவும் இருக்காரு. அதே மாதிரி அலெக்சாண்டர் டெடாரியோ பார்த்தீங்கன்னா வண்டர் உமனாகவும் இருக்காங்க, டயானா பிரின்ஸாகவும் இருக்காங்க. டேவிட் காரன்ஃபிட் சூப்பர்மேனாகவும் இருக்காரு, ப்ராக்கோலி ஹெட்டோட கிளார்க் கென்ட்டாகவும் இருக்காரு. ஆனால் ஜென்சன் எக்கிள்ஸ் பேட்மேன் அடிச்சா நல்லா தான் இருக்கும், அந்த கேரக்டரோட பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஜென்சன் எக்கிள்ஸ் ஏற்கனவே பேட்மேன்கிற கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ டிசி அனிமேட்டட் மூவி நியூஸில் வந்த பேட்மேன் அண்டர் த ஹெட் ஹுட், பேட்மேன் த லாங் ஹாலோவின் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2, லீஜன் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ், ஜஸ்டிஸ் லீக் வார் வேர்ல்டு, கிரைசிஸ் ஆஃப் இன்ஃபினிட் எர்த்னு சொல்லிட்டு 3 பார்ட் மூவி. இந்த 8 டிஃப்ரெண்ட் மூவிஸில் பேட்மேன் அப்படின்ற கேரக்டருக்கு வாய்ஸ் பண்ணது நம்ம ஜென்சன் எக்கிள்ஸ் தான். அதனால் அந்த டெப்த்தை உணர்ந்து அவரால் பேட்மேனாக நடிக்க முடியும். அதே மாதிரி அலெக்சாண்டர் டெடாரியோ பார்த்தீங்க அப்படின்னா டிசி அனிமேட்டட் மூவிஸில் வந்த சூப்பர்மேன், மேன் ஆஃப் டுமாரோ, ஜஸ்டிஸ் லீக், கிரைசிஸ் ஆஃப் இன்ஃபினிட் எர்த்னு சொல்லிட்டு அந்த 4 டிஃப்ரெண்ட் மூவிஸில் லூயிஸ் லேன்ங்கிற கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் வண்டர் உமனை அவங்க வாய்ஸ் ஓவர் பண்ணது கிடையாது. அலெக்சாண்ட்ரோ டெடாரியோக்கு இப்போ 39 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆகுது. சூப்பர்மேனை கம்பேர் பண்ணும்போது 8 வயசு பெரியவர். ஆனால் காமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்மேன் அண்ட் வண்டர் உமனுக்கு ஒரு வகையான அன்அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஏஜ் கேப் ஒரு பெரிய கேப்பாக தெரியுது. அதே மாதிரி பேட்மேன் அண்ட் சூப்பர்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஏஜ் கேப் இல்லாத மாதிரியும் காமிச்சிருக்காங்க, ஓல்டர் பேட்மேனையும் காமிச்சிருக்காங்க. இது எந்த விதத்தில் சூட் ஆகுன்றது தெரியல. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே இந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிறவங்க தான். ஆனால் அதை ஜேம்ஸ் கன் தான் டிசைட் பண்ணணும். ஜேம்ஸ் கன்னோட